பனங்காய் பணியாரம் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வகையிலே தற்பொழுது பனங்காய் விழும் சீசன், அதாவது பனங்காயல் விழுகின்ற சீசன் ஆரம்பிச்சிருக்கின்றன. இப்படியான காலகட்டத்தில் இந்த பனங்காய் பணியாரம் சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய இருக்கும், அரிதாகவும் இருக்கும். உண்மையிலே இந்த பனங்காய் பணியாரம் என்றது கிராமத்தை பொறுத்த மட்டில் ஒரு நிறையான ஒரு உணவாக இருக்கின்றது. மிகவும் ஒரு சிறந்த உணவாகவும் விரும்பி சாப்பிட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் விரும்பி சாப்பிட்ற உணவாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு பனங்காய் பணியாரம் செய்யும் ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலே இதற்கு தேவையான பொருட்கள் மா, சீனி, தேங்காய் பூவும் போடுறப்ப அதோட பனங்களி, இது மூன்றையும் விட்டு ஒன்றாக கலக்க வேண்டும். உண்மையில் சில பேர் தான் போடுறது தேங்காய் பூ, சில பேர் போடுறதில்லை. அந்த வகையில் இந்த பனங்காய் பணியாரம் என்றது உடலில் உள்ள பூச்சித்தன்மைகள் எல்லாமே குறைந்து காணப்படும், குறைக்கக்கூடிய அளவு இருக்குன்னு. அதே போன்ற சிறியவர்களுக்கு மிகவும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவில் இதுக்கு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அப்போ திடீரென்று நாங்கள் எங்கள் வீட்டில் செய்தால் போல் அந்த வீடியோ எங்களுக்கு ஷோட்டாக நாங்கள் போடுகிறோம். அதை பாருங்கள் எப்படி செய்கிறோம்னு சொல்லி. இந்த கோதுமை, சீனி, பனங்களி, களியை நீட்டாக வடித்து எடுக்க வேணும். அதை சுடு காட்டிட்டு மாவோட செய்து நல்லா பிசைய வேணும், நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்க வேணும். இங்கே பாருங்கள் பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இப்படி கலந்து போட்டு தாளிச்சியை நல்லா சூடாக்கிட்டு அதில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வரணும். அந்த ஒரு பவுல்ஸ் எல்லாம் வர எண்ணெயில் அந்த டைம் தான் நாங்கள் இதை எண்ணெயில் போட்டு சுட வேணும். இது கிராமத்து முறைப்படி செய்கிற ஒரு பனங்காய் பணியாரம். மேலே வாசமாகவும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கின்றது. மேலே இரவில் நாங்கள் செய்த கொஞ்சம் தான் செய்த சும்மா உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பனங்காய் பணியாரம் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வகையிலே தற்பொழுது பனங்காய் விழும் சீசன், அதாவது பனங்காயல் விழுகின்ற சீசன் ஆரம்பிச்சிருக்கின்றன. இப்படியான காலகட்டத்தில் இந்த பனங்காய் பணியாரம் சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய இருக்கும், அரிதாகவும் இருக்கும். உண்மையிலே இந்த பனங்காய் பணியாரம் என்றது கிராமத்தை பொறுத்த மட்டில் ஒரு நிறையான ஒரு உணவாக இருக்கின்றது. மிகவும் ஒரு சிறந்த உணவாகவும் விரும்பி சாப்பிட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் விரும்பி சாப்பிட்ற உணவாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு பனங்காய் பணியாரம் செய்யும் ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலே இதற்கு தேவையான பொருட்கள் மா, சீனி, தேங்காய் பூவும் போடுறப்ப அதோட பனங்களி, இது மூன்றையும் விட்டு ஒன்றாக கலக்க வேண்டும். உண்மையில் சில பேர் தான் போடுறது தேங்காய் பூ, சில பேர் போடுறதில்லை. அந்த வகையில் இந்த பனங்காய் பணியாரம் என்றது உடலில் உள்ள பூச்சித்தன்மைகள் எல்லாமே குறைந்து காணப்படும், குறைக்கக்கூடிய அளவு இருக்குன்னு. அதே